ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருக்கும் என்னுடைய அதிர்ஷ்ட நாள்னா என்ன, எனக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் எது, எனக்கு அதிர்ஷ்ட தேதி எது, எனக்கு அதிர்ஷ்ட நிறம் எது அப்படின்னு ஒரு ஜோசியர்கிட்ட எல்லாருமே கொஸ்டின் பண்ணுவாங்க. சரி, அவர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமை என்ன பார்க்கலாங்களா? ஒரு நாள்ல சூரியன் உதயம் அடைந்ததிலிருந்து மறுநாள் காலை சூரியன் உதயம் அடையும் வரை அது அந்த நாட்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். இன்னும் தெளிவா சொல்லணும்னா, திங்கக்கிழமை அன்னைக்கு காலையில 6:15க்கு சூரிய பகவான் உதித்தார் என்றால், செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில 6:15க்கு சூரிய பகவான் இல்ல அன்னைய நாள் படி 6:05க்கு பிறக்குதோ, 6 மணிக்கு பிறக்குதோ, 6:20க்கு பிறக்குதோ, செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையில சூரிய பகவான் உதயம் அடையிற வரைக்குமே அந்த 24 மணி நேரமும் திங்கக்கிழமையினுடைய கட்டுப்பாட்டில் சேரும். அதனால திங்கக்கிழமையில இரவு 12 மணிக்கு மேல பிறக்கிற குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் தேதிப்படி உங்களுக்கு தேதி மாறுமே கண்டி அவர்களுடைய ஜென்மக்கிழமை திங்கக்கிழமையாகத்தான் கணிக்கப்படும். இப்போ நாம ஒரு கிழமையில பிறந்தோமானா அந்த கிழமை தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டகரமான கிழமை. நாம இந்த பூமியில நம்மளுடைய பயணத்தை மேற்கொண்ட நாள். ஸோ அன்னைய நாளில் நீங்கள் எல்லா விதமான தான தர்ம காரியங்களை மனம் போல செய்யலாம், தப்பு இல்லை. யார் ஒருவருக்கு எந்த உதவி வேண்டுமானாலும் அந்த நாளில் செய்யலாம். ஸோ பர்டிகுலராக நீங்கள் அன்னைக்கு தான் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. நிச்சயமாக நல்ல உதவிகளை எல்லா நேர காலமும் பார்க்காம கண்டிப்பாக செய்யலாம். இறைவனை வழிபடுவது, குலதெய்வ வழிபாடு, உங்களுக்குன்னு நீங்க ஆரம்பிக்கக்கூடிய நல்ல விசேஷங்கள், ஸ்கூல்ல படிக்க போறோம், அப்ளிகேஷன் போட போறோம், வேலைக்கான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ எது ஒன்னாலும் உங்களுடைய ஜென்ம கிழமையில நீங்க செய்யறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். இரண்டாவது, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ஒருவருடைய ஜென்ம கிழமையில முடி வெட்டக்கூடாது, எண்ணெய் தேய்த்து ஸ்நானம் செய்யக்கூடாது, நகம் வெட்டக்கூடாது, பெரிய அளவில் கடன் கொடுக்கக்கூடாது, பெரிய அளவில் கடன் வாங்கக்கூடாது. ஸோ இந்த காரியங்களை தவிர்த்து மற்ற எல்லா விதமான நல்ல விசேஷங்களையும் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம். ஆனால் முக்கியமான நிகழ்வுக்கெல்லாம் சுப முகூர்த்தம் பார்க்கறது ரொம்பவே நல்லது. பட் பிறந்த கிழமையில இந்த சின்ன சின்ன விஷயங்களை